प्रान्तस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वते गौरवाणि प्रचारिणे विशेष शून्यवादी पार्षदेशकारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் கார்போதகசாய விஷ்ணுவிலிருந்து பிரம்மதேவரின் தோற்றம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 23 முதல் 26 வரை. நேற்றைய வகுப்போட தொடர்ச்சியார் பிரம்மதேவரால் எப்படி பகவானை பார்க்க முடிஞ்சது, யாரால பகவானை பார்க்க முடியும், யாரால பகவானை உணர முடியும். நீ நிறைய பேர் கடவுளை பார்க்க முடியுமா, கடவுளை காட்ட முடியுமா, கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும், கடவுள் இல்லைன்னு நான் சொல்லல, இது மாதிரி so many confusions, நிறைய குழப்பங்கள். அது குறிப்பா இந்த கலியுகத்துல இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள். கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும், கடவுளை காட்ட முடியுமா, அவர் எங்க இருக்கிறாரு, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஸ்ரீமத் பாகவதம் தகுந்த விளையாடிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் தக்க பதிலளிக்கிறது. பதில் மட்டுமல்ல, உதாரணமாக நிரூபிக்கும் எவிடன்ஸோட. பகவான் கிருஷ்ணருடைய தனித்தன்மை என்ன, அவரை யாரால புரிஞ்சுக்க முடியும், படைப்பு எப்படி நடக்குது, இதெல்லாம் ஆதாரபூர்வமாக, அதிகாரப்பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் பாகவதம் பறைசாற்றுகிறது. எல்லா வேத இலக்கியங்கள் தொகுத்த பிறகு 4 வேதங்கள், 108 உபனிஷத்துக்கள், புராணங்கள் இதெல்லாம் தொகுத்த பிறகு கூட வியாசதேவருக்கு திருப்தி இல்லாமல், அப்ப அவருடைய குரு நாரதருடைய வழிகாட்டுதல அறிவுரை ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசர் தொகுத்தார். ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்த பின்புதான் வியாசர் பூர்ணமான திருப்தி அடைந்தார், அவர் மன நிறைவு பெற்றார். பாகவதம் தொகுக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் வியாசதேவருக்கு மன நிறைவு இல்லை. அவர் வேதங்களை 4ஆக பிரித்து 4 வேதங்கள், 108 உபனிஷத்துக்கள், புராணங்கள், எண்ணற்ற வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்களை எழுதியிருந்தாலும் அவர் மனம் நிறைவடையவில்லை. ஏதோ இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் தொகுத்தெடுத்துதான் வியாசதேவர் பூர்ண திருப்தி அடைந்தார், மன நிறைவு பெற்றது. காரணம், ஸ்ரீமத் பாகவதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசைகளை நேரடியாக வர்ணிக்கும். பகவானுடைய தனித்தன்மை, அவருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய லீலைகள். அதனால பாகவதம் படிக்கிறதுனால பல்வேறு நன்மைகள் உண்டு. பிரபஞ்ச சிருஷ்டிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் பாகவதத்தில் இருக்கு. பல்வேறு கிரக அமைப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் பாகவதத்தில் இருக்கு. பல்வேறு அவதாரங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா, அதுவும் பாகவதத்தில் இருக்கு. என்ன இல்ல பாகவதத்தில் இல்லாத எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீமத் பாகவதம் தூய பக்தி தொண்டு, பியூர் டிவோஷன். ஸ்ரீமத் பாகவதம் புராணமலம். பாகவதம் சுத்த பக்தி, பியூர் டிவோஷன். அதுதான் ஆக்சுவலி பாகவதோட அல்டிமேட் கோல். பாகவத்துடைய உண்மையான நோக்கம் என்னன்னா தூய பக்தி, கிருஷ்ண பக்தி கொடுக்கறது தான். அதனால இங்க ரொம்ப அழகா பிரம்மா தன்னுடைய ரியலைசேஷன், பாகவதம் முழுவதுமே
சிறந்த மகாத்மாக்கள், மகாஜனங்கள், பாகவதர்களுடைய ரியலைசேஷன், அவருடைய அனுபவங்கள், அவங்களால எப்படி பகவானை பார்க்க முடிஞ்சது, எப்படி பகவான் அன்பு பரிமாற்றம் செஞ்சாங்க, பகவான் எப்படி அவர்கிட்ட திரும்ப அன்பு பரிமாற்றம் செஞ்சாங்க, பகவான் அவருக்கு என்ன சேவைகள் கொடுக்குறாரு, எந்தெந்த மாதிரி பகவான் அவர்கிட்ட பேசுறாரு, எப்படிலாம் அவங்க வழி நடத்துறாரு, பாகவத். அதனால இங்க பிரம்மாவோட வாழ்க்கையை மிகச்சிறந்த உதாரணம். ஒரு அல்ப ஜீவனான நம்மளோட ஒப்பிடும் போது, ஒரு அல்ப ஜீவராசி சாதாரண ஜீவனான நம்மளோட ஒப்பிடும் போது பிரம்மாவுடைய ஆயுட்களும் ரொம்ப வினோதமான. அப்பேற்பட்ட பிரம்மா கூட சொந்த முயற்சினாலேயோ மனக்கற்பனையாலேயோ அல்லது ஆராய்ச்சி பண்ணியோ பகவானை குறிச்சு முடியல. அவர் பக்தி தொண்டு பண்ணிதான் பகவானுடைய கருணையால பிரம்மா பகவான் நேர பார்க்கல. எப்படி பகவான் முன்னாடி இருக்காரு? நீரில் மேல் ஒரு பிரம்மாண்டமான தாமரை போன்ற வெள்ளை கட்டிலாத சேஷநாகத்தின் உடல் இருப்பதையும் அது பரமபுருஷர் தனியாக சயனித்திருப்பதையும் பிரம்மாவால் காண முடிந்தது. அந்த சூழ்நிலை முழுவதும் சேஷநாகத்தின் படத்தை அலங்கரிக்கும் ரத்தனங்களின் ஒளிக்கதிர்களால் பிரகாசிக்கப்படுத்தப்பட்டது. அந்த பிரகாசம் அந்த பிரதேசத்தின் இருளை முழுமையாக அவற்றி எங்க பிரம்மா இப்ப தரிசனம் பண்றது கார்போதர்ஷா விஷ்ணு. இந்த கர்ப்போதர்ஷா விஷ்ணு கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. ஆதிசேஷன் அனந்தன் மேல, ஆதிசேஷன் மேல கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்க. அந்த அந்த ஆதிசேஷன் அனந்தனுடைய தலையில இருக்க ரத்தினங்கள் அந்த பிரதேசத்தையும் பிரகாசிக்கும். முதல்ல இப்ப பிரம்மா என்ன பண்றாரு? ஆதிசேஷனோட பியூட்டி, பகவான் பள்ளி கொண்டிருக்கிற அந்த அனந்த தேவன் ஆதிசேஷனோட உடலில் அவருடைய தேஜஸ், அவருடைய ரத்தனங்கள், அந்த 1000 தலைகளில் வரக்கூடிய ரத்தனங்களுடைய பிரகாசம் இதை முதல்ல இங்க வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் பகவானுடைய உடல் எப்படி இருந்தது? பகவான் உன்னதமான உள்ள தேஜஸ் மலைகளின் அழகையும் ஏளனம் செய்வதாக இருந்தது. பவளமலை சாயங்கால வானத்தில் உடை போல் நன்கு அலங்கரிக்கப்படுகிறது. சில மலைகள் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறது. இந்த ஹில்ஸ் நம்ம நல்லா இந்த ஹிமாலயம் அங்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற மலைகள் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், அழகா இருக்கும். அது அந்த சூரியனுடைய கதிர்கள் படும்போது அது ஜொலிக்கும், பிரகாசம். அதை ஏளனம் செய்யற மாதிரி இருக்கு பகவானுடைய அழகு. மஞ்சள் நிற ஆடை பீதாம்பரம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை பகவான் ஊத்தியிருக்காரு. அந்த மஞ்சள் நிற பீதாம்பர ஆடையின் அழகு இந்த மலை உச்சியில தங்க நிறத்துல ஒரு தேஜஸ் இருக்கு, அது ஏளனம் செய்யற மாதிரி இருக்கு. ஆனால் ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பகவானின் கிரீடம் அதை ஏளனம் செய்வது போல இருக்கு. பகவான் அணிந்த மஞ்சள் நிற பீதாம்பரானை பகவான் தல்ல. பகவான் அணிஞ்சிருந்த மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை இந்த மலையில் இருக்கிற அந்த தேஜஸ் ஏளனம் செய்யற மாதிரி இருந்தது. அப்புறம் பகவானுடைய தலையில் இருக்கிற கிரீடம் ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டது. மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு, மலையில உச்சியில கூட தங்கம் இருக்கு, தங்க மலையில தங்கமலை, கோல்டன் மவுண்டன். மைனாவ பர்வதம்னு ஒரு மலை ராமாயணத்துக்கு வரும், மைனாவ பர்வதம். அது ஃபுல்லா மவுண்டன், அந்த மவுண்டன் ஃபுல்லா கோல்டு. அதை ஏளனம் செய்யற மாதிரி பீதாம்பர ஆடை. அதுக்கப்புறம் மலைகளின் அழகு காட்சிகள் கூடிய மலையில் உள்ள நீர்வீழ்ச்சிகள், மூலிகைகள் முதலானவை மாலைகள் போல் காணப்பட்டன. ஆனால் ரத்தனங்களாலும் முத்துக்களாலும் துளசிகளாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பகவானின் பிரம்மாண்டம் உடலும் அவரது கரங்களும் கால்களும் மலையின் தோற்றத்தை ஏளனம் செய்தன. பிரம்மா அதாவது இங்க எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, பகவானை உடலோடு மலையோடு ஒப்பிடுறாங்க. இதேதான் ஆழ்வாரும் பாடியிருக்காரு. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேலே ஆயுதம் பொழுது இச்சுவை பெரினும் யான் இந்த லோகமாலும் அச்சுவை பெரிதும் கேட்டேன் அடக்கமான. பச்சை மலை போல மேனி, பவழம் போல சிவந்த இதழ்கள், பவளவாய் பவழம் எப்படி இருக்கும்? ரெடிஷர்.
அந்த மாதிரி லிப்ஸ். அச்சிதா நிலை பெறாதவர், மாபெரும் தேவர்களாலும் வழிபடப்படுபவர், இந்திராதி தேவர்களாலும் வழிபடப்படுபவர் அச்சிதா அமரரே. ஆயிரம் பொழுது, ஆயிரத்துக்கு அவர்தான் பொழுது. அப்படி பக்தர்கள் பகவானுடைய அழகை வர்ணிக்கிறாங்க. அதே போல பாகவதத்தையும் வந்துச்சு. நீளத்திலும் அகலத்திலும் அளவற்றதாக இருந்த அவரது உன்னத உடல் மேல், மத்திய மற்றும் கீழ் ஆகிய 3 கிரக அமைப்புகளையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அவரது உடல் இணையற்ற ஆடை அணிகலன்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு சுய பிரகாசம் கொண்டதாக. ஏன்னா இந்த கர்ப்போதசாய விஷ்ணு இருந்துதான் 14 லோகம். கர்ப்போதசாய விஷ்ணுடைய நாபிலிருந்து தாமரை தண்டு, கர்ப்போதசாய விஷ்ணுடைய நாபிலிருந்து தாமரை தண்டுல தான் இந்த 14 லோகம் இருக்கு. 14 லோகத்தையும் அலங்கரிக்கிற மாதிரி உடல் கர்ப்போதசாய விஷ்ணுடைய ஆக்கிரமிச்சிருக்க. ஆக்கிரமிச்சிட்டாரு. எப்படி செல்ஃப் எஃபிஷியன்ஸ், சுய பிரகாசம். பகவானுடைய சரீரம் சுய பிரகாசம் உடையது. பிரம்ம ஜோதி இல்லையா, பிரம்ம ஜோதி. அந்த பிரம்ம ஜோதி பிரம்மம் பகவானுடைய பாடியுடைய பிரைட்னஸ், தேஜஸ். பௌதிக கலங்கமற்ற பக்தி தொண்டினால் அடையப்படுது. சன்மானங்கள் எல்லாம் மூல பிரகடனமாக தமது தாமரை திருப்பாடங்களை பகவான் வேர்த்தி காட்டி அருளினார். எத்தகைய சன்மானங்கள் அவரது தூய பக்தர்கள் வழிபடுவதற்கென உண்டவையாகும். நிலவை போன்ற அவரது பாத நரங்களில் இருந்து வெளிப்பட்ட உன்னதமான கல்விகளின் பிரகாசம் ஒரு தாமரை போல் காட்சி இருக்குது. பகவானுடைய பாதத்துல 10 விரல்கள். அந்த 10 விரல்ல 10 நகம். அந்த 10 நகம் ஒன்னொன்னு நிலவை போல இருக்கு. கையில 10 விரல், அந்த கை 10 விரல்ல 10 நகம், அது ஒரு 10 நிலவு. அப்போ கையில 10 நிலவு, சந்திரன், முழு சந்திரன். கையில 10 சந்திரன், காலில் 10 சந்திரன், 20. அதுக்கப்புறம் பகவானுடைய 2 கண்கள் சந்திரனை போல பிரகாசிக்கும், 22. அப்புறம் அவருடைய நெற்றி, அது ஒரு ஆத்மூன் பாடி சந்திரன் போல இருக்கு. எப்படி 22 சந்திரன். கண்ணங்களும் சந்திரனை போல பிரகாசம். எப்படி பகவான் எப்பவுமே சந்திரனோட ஒப்பிடுவாங்க. ஏன் பகவான் சந்திரனோட ஒப்பிடுறாங்க? நம்ம பகவான் நேர பாக்குறது இல்லை, ஆனா சந்திரனை பாக்குறோம். நிலா பௌர்ணமி டைம்ல ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பிரைட்டா இருக்கும், ரொம்ப கூலா இருக்கும். நிலா கூலிங்கா இருக்கும். அது பௌர்ணமி நிலவு நல்ல பிரகாசமாகவும் கூலிங்காவும் இருக்கும். அதனாலதான் கிருஷ்ணர் கிருஷ்ணச்சந்திரா, ராமச்சந்திரா, கௌரச்சந்திரா அப்படின்னு சொல்றோம். சந்திரனோட ஒப்பிடுறது பகவானுடைய அழகு. ஏன்னா நாம புடிச்சுக்கிறதுக்காக. பகவான சந்திரனோட ஒப்பிட முடியாது, நம்ம புடிச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பகவான் தாமரை பூவோட ஒப்பிட்டிருக்காங்க. நம்மனால தாமரை பூ மட்டும்தான் பார்க்க முடியுது. அந்த தாமரை பூ எவ்வளவு கூலிங்கா இருக்குமோ, எவ்வளவு குளுமையா இருக்குமோ, எவ்வளவு மிருதுவா இருக்குமோ, எவ்வளவு அழகா இருக்குமோ, அதை நம்ம பார்க்கிறோம். அதனால இப்படி இருக்கும் கம்பேர் பண்ணி. ஆனா பகவானுடைய அழகு அப்படி எதோட ஒப்பிட முடியாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுதான் சொல்லியிருக்காரு. அவர் கண்கள் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. எப்படி பகவானுடைய ரூபம், அவருக்கு ரூபம் உண்டு. அவர் ஒரு கிருஷ்ணர் புருஷோத்தம். புருஷஸ்ய பரப்பார்த்தா பக்தியால் அர்த்தஸ்ய அனன்யா யசாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வவிதம் ததம். அவர் ஒரு புருஷோத்தமா, பகவான் ஒரு நபர், புருஷர். இந்த யோகிகள் ஞானிகள் எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு உருவமற்றவர் அல்ல. அவருக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர். இந்த மாதிரி அவர் அடைய முயற்சி பண்ணலாம், ஆனா அது முழுமையானது அல்ல. பிரம்மத்தை உணர்வதோ பரமாத்மாவை உணர்வதோ பகவானை உணர்வதற்கான முழுமையான வழி அல்ல, முழுமையானது அல்ல. இப்படி கூட இறைவனை உணரலாம்னு சொல்லியிருக்கு. வதந்தி தத்துவவித தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மா இது பகவான் இது சத்தை. அவர் பிரம்மமா உணரலாம், பரமாத்மா உணரலாம், பகவானா உணரலாம். ஆனா இந்த மூன்று ரிலேஷன்ஷிப்ல பிரம்மம், பரமாத்மா, பகவான்
அந்த 3 ரியலைசேஷன்ல பகவானை உணர்தான் முழுமையான, பகவான் ரியலைசேஷன் தான் முழுமையான. மற்ற ரெண்டுமே அவர் முழுமையா உணரக்கூடியதால. இன்னைக்கு கூட வேர்ல்டு யோகா டே, அது பாருங்க கரெக்டா, வேர்ல்டு யோகா டே, உலக யோகா தினம் போட்டுட்டா. சோ வேர்ல்டு யோகா டே, இந்த உலக யோகா தினம் சொல்லிட்டு எதையோ தியானம் பண்றாங்க. நீங்க விரும்பிய தியானம் பண்ணுங்க, அதை தியானம் பண்ணுங்க, எதை தியானம் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு யாருக்குமே யோகான்னு என்னன்னு தெரியாது. யோகா இந்திரிய சம்யமா, யோகாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே புலன்களையும் மனதை கட்டுப்படுத்துறது. புலன்களையும் மனதை கட்டுப்படுத்த யோகி ஆக முடியாது கிருஷ்ணர் சொல்றாரு. யுக்தாவார விகாரஸ்ய யுக்த சேஷ்ட கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவனி துக்கரா. உணவு, உழைப்பு, உறக்கம், கேளிக்கை, இந்த நாளையும் கண்ட்ரோல் பண்ணாதவன் அவன் யோகி ஆக முடியாது. ஆனா இன்னைக்கு நிறைய யோகா பண்ணுவாங்க. அந்த யோகா, இந்த யோகா, அந்த யோகா சென்டர், இந்த யோகா சென்டர், அந்த சாமிஜி அந்த முத்ரா சொல்றாரு, இந்த சாமிஜி இந்த யோகா சொல்றாரு. ஆனா புலன்விளக்கம் கிடையாது. முதல்ல புலன்களை கட்டுப்படுத்த, புலன்களை கட்டுப்படுத்தாம யோகா பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது, அது நோக்கம் என்னன்னு தெரியாது. யோகாவுடைய கோல் என்ன? யுஜ்யதே யோகா, பகவானோட இணையது, பகவானோட தொடர்பை ஏற்படுத்துதான் யோகா. அது யோகாங்கிற பேர்ல எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு சில ஆசனங்களை பண்றாங்க. அது ஆசனங்கள் மட்டும் யோகா கிடையாது, அது யோகத்துல ஒரு பாகம் ஆசனம். பட் யோகா எங்க தொடங்குது அப்போ? யம, நியம, பிரத்யாகார, பிராணாயாம, தாரண, ஆசன, தாரண, தியான, சமாதி செஞ்சதான் தொடங்குது. முதல்ல யமா நியமா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, எப்ப தூங்கணும் எப்ப தூங்கக்கூடாது, இதெல்லாம் யோகா. அதை விட்டுட்டு வேற என்ன பண்ணாலும் ஒரு ஜிம்னாஸ்டிக் எக்ஸசைஸ், சிம்பிளி ஜிம்னாஸ்டிக். அப்ப அதோட கோல் என்னது? கோலே தெரியாது, எதையாவது தியானம் பண்ணிட்டு உட்காந்து. இப்ப யோகாவோட அல்டிமேட் கோல் கிருஷ்ணா. அப்போ யோகா கிருஷ்ணோட இணையிறது. அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணா 3 யோகங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அப்கோர்ஸ் பகவத்கீதையில நிறைய ஒரு சாப்டர் யோகா தான். 18 அத்தியாயம், 18 யோகம். அர்ஜுன விஷாட யோகம், சாங்கி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், நிஷ்காம கர்ம யோகம், தியான யோகம். சரி, பகவத்கீதை ஒரு சாப்டர் யோகா தான், கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்றது. ஒரு சாப்டர் கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆயிருக்கு. யோகா மீன்ஸ் கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்றது, கிருஷ்ணாவோட தொடர்பு கொள்வது. அதுல குறிப்பா ஞான யோகம், அஷ்டாங்க யோகம். ஞான யோகத்தை பின்பற்றவங்க ஞானிகள், அஷ்டாங்க யோகத்தை பின்பற்ற யோகிகள். பட் இவங்க இலக்கு டிவைடட். இவங்க என்ன எழுதுறாங்க? இந்த ஞான யோகத்தை பின்பற்றவங்க பிரம்மத்தை தன் இலக்கா வச்சுக்கிறாங்க, அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றவங்க பரமாத்மாவை தன் இலக்கா வச்சுக்கிறாங்க. ஆனா பக்தி யோகத்துல பின்பற்ற பக்தர்கள் மட்டும்தான் பரமபுருஷரை தன் இலக்கா வச்சுக்கிறாங்க. அதனால 6ஆம் அத்தியாயத்துல பகவான் யோக முறையை பற்றி சொல்லிட்டு இந்த யோகி எல்லாம் சிறந்தவர் யாருன்னு சொல்லு. ஆக்சுவலி ஆரம்பத்துல இருந்தே கிருஷ்ணா யோக முறையில பேசிட்டே வர. சாங்கிய யோகம், இந்த உடலுக்கு ஆத்மாவுக்குள்ள வித்தியாசம் என்ன, உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, உடல் எத்தனை மூலப்பொருள்களால் ஆனது, எவ்வளவு பௌதிக பொருட்களால் ஆனது, ஆத்மா எப்படி ஆன்மீகமானது, இது சாங்கிய யோகம். இந்த சாங்கிய யோகம் எங்க முடியுது? பக்தி தொண்டுல முடியுது. அதுக்கப்புறம் கர்மயோகம். கர்மயோகத்தை பற்றி சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்ற, நீ கிருஷ்ணருக்காக செயலாற்றணும்னு சொல்ற, அதான் நிஷ்காம கர்மயோகா. ஞான யோகம். ஞான யோகத்தை ஞானத்தை மட்டும் வளர்த்துட்டா போதாது, ஒரு ஞானி வாசுதேவ சர்வமிதி அந்த இடத்துக்கு வரணும். சமாத்மா சுதுர்லபா. ஒரு ஞானி பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் சாஸ்திர விசாரணை செய்து வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் நாம தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி அஷ்டாங்க யோகி பக்தி தொண்டுக்கு வராத வரைக்கும் இந்த யோகிகள் யாருமே பக்குவம் அடைய முடியாது, அந்த யோகம் வரையும் பூர்ணத்துவம் அடையாது. அதனால பிரபுபாத் ரொம்ப அழகா நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. சின்ன சின்ன புத்தகங்கள் எழுதியிருக்கோம். யோகத்தின் பூர்ணத்துவம், மிக உன்னதமான யோகம், ஆத்ம யோகம்,
இது எல்லாமே எல்லா யோகமும் பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வர்றதுதான். அப்ப யோகாங்கிறது ஒரு ஏணி மாதிரி. யோகாங்கிறது ஒரு ஏணி, ஒரு லேடர். இந்த யோகாங்கிற லேடர்ல டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. இல்லையா? நம்ம வீட்டுல ஏணி வச்சிருக்கோம். இந்த ஏணியில எப்படி இருக்கும்? 1வது படி, 2வது படி, 3வது படி, கடைசி படி, டாப் மோஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், டாப் மோஸ்ட் ஸ்டெப். அந்த மாதிரி இந்த யோகங்கள்லாம் கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க இதெல்லாம் பல படிகள் தான் பக்திங்கிற தளத்துக்கு வருது. இந்த யோகாங்கிற ஏணியில கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், அந்த யோகம், இந்த யோகம், இந்த யோகம் எல்லாம் எதுக்கு வருது? பக்திங்கிற தளத்துக்கு வருதுதான். பக்தி இஸ் த டாப் மோஸ்ட். பக்தி தான் உன்னதமான படி. அதனாலதான் 6ஆம் அத்தியாயத்தை கிருஷ்ணா கன்க்ளூட் பண்ற. 6ஆம் அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ணா பல்வேறு யோக முறைகளை பத்தி சொன்னார். கர்ம யோகம், ஞான யோகம், நிஷ்டான கர்ம யோகம், அஷ்டாங்க யோகம், தியான யோகம், இதெல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணா என்ன கன்க்ளூட் பண்றாரு? யோகினாம் அபிஷர்வேஷா மத்ததே நந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமா மகே நாமை சமயத்துவமா. எல்லா யோகியிலும் சிறந்தவர் யாரு? மற்றதே அந்தராத்மனா, என்று எப்போதும் உள் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிற, தியானித்துக் கொண்டிருக்கிற, சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு பக்தன். பகவானை எப்பவுமே தன் உள் மனதில நினைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிற பக்தன். யோகினாம் அபி சர்வேஷா பக்ததே அந்தராத்மா. ஸ்ரத்தாவான், முழு நம்பிக்கையோட, பஜதேமா, பக்தி தொண்டு செய்யக்கூடிய. நம்ம பக்தி தொண்டு செய்யணும்னா பக்தன். ஒரு ஞானியோ ஒரு ஞான யோகியோ இல்ல அஷ்டாங்க யோகியோ பக்தி தொண்டு செய்யறதில்லை. ஒரு ஞான யோகியோ இல்ல அஷ்டாங்க யோகியோ பக்தி தொண்டு பண்றதில்ல. ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம், பக்தன் தான் பக்தி தொண்டு பண்றது. அந்த பக்தனுக்கு மிக பிரியமான நெருக்கமான யோகியாம். ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம் சமயுக்த தமோமம். இது கிருஷ்ணா கன்க்ளூட் பண்ற. பகவத்கீதை மூலமா கிருஷ்ணா பக்தி யோகி தான் டாப் மோஸ்ட் யோகாசிட்டர். பகவத்கீதா, பாகவதம் இதெல்லாம் பறைசாற்றுகிறது பக்தி யோகம் தான் மிக சிறந்தது. இதை பகவான் பறைசாற்றுவது மட்டும் அல்லாம இதை நடைமுறையிலே காண்கிறார். பிராக்டிகலா காண்கிறார். கலியுகத்துல நடைமுறையில பக்தி கொண்டு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு. கலியுகத்துல அவர் வாய்ப்பு கிடையாது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம கேவலம் கலோ நாஸ்தியேவ கதிரா. கலியுகத்துல பகவான் நாமத்தை ஜபிக்கிறத தவிர, பகவான் நாமத்தை ஜபம் செய்வதை தவிர, நாம ஜபத்தை தவிர வேறு வழியிலே வேற வழியே. அதனால கலியுகத்துல பக்தி யோகம் தான். எல்லா யுகத்துக்கும் பக்தி யோகம் தான். எஸ்பெஷலி கலியுகத்துல உடனே பக்தி யோகம். வேற எதுவும் பண்ண முடியாது. இத 500 வருஷத்துக்கு முன்னாடி கண் கூட நிரூபிச்சார் சைத்தன்ய மகாபிரபு. 500 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில தோன்றார். பகவானே கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. ஏன்னா பகவானுக்கு தெரியும் இந்த கலியுக மக்களால அவர் எதுவுமே செய்ய முடியாது. கலியுக மக்களால யோகா பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது, அஷ்டாங்க யோகம் பண்ண முடியாது, ஞானம் எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் கன்ஃபியூஷன் ஆகாது. இவங்களுக்கு ஒரு தெளிவான வழி கிடையாது, தெளிவான மார்க்கமே இல்லை. அதனால இந்த கலியுக மக்களுக்கு ஒரே வாய்ப்பு இந்த கிருஷ்ண பக்தி தான், இந்த பக்தி மார்க்கம் தான். அதனால பக்தி மார்க்கத்தை பரப்புவதற்காக அல்லது பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்வதற்காக பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு. அப்ப பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்த பொழுது அவர் தன் சகாக்களோட வராரு. அப்பேற்பட்ட ஒரு பக்தர் தான் ஸ்ரீவாஸ் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர். இன்னைக்கு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மறைவுது. இன்றைக்கு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மறைவுது. ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு? ஏன் அவர் இந்த பூமியில தோன்றணும்? அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? சைதன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூர் மூலமா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? போதனை என்ன? ஸ்ரீவாஸ் அவருடைய செயல்கள், அவரது தோற்றம், அவர் செயல்கள், அவரது பிறப்பு இதெல்லாம் மங்களமான. ஜென்ம கர்ம சமய திவ்யம். எப்படி பகவானுடைய செயலும் பிறப்பும் திவ்யமானதோ அதே போல தூய பக்தர் ஆச்சாரியர் அவரது பிறப்பும் செயலும் திவ்யமானது, மங்களமானது. அப்ப கிருஷ்ண பகவான் சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்றாரு. அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு? கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு வந்தாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு.
நாரதமுனி. சோ நாரதமுனி சைதன்ய மகாபுடைய லீலை பங்கு பெறுவதற்காக எப்படி கிருஷ்ணா வந்து சைதன்ய மகாபுரம் அவதாரம் பண்ணாரோ அதே மாதிரி சைதன்ய மகாபுடைய சேவைக்காக அவர் நாரதமுனி இங்க ஸ்ரீவாஸ்தாக்குறார். ஸ்ரீவாஸ்தாக்கூர் பகவானுடைய நாமத்தை எப்போதும் ஜபம் செய்து கொண்டு எங்க போனாலும் யாரை சந்திச்சாலும் அவரை முதல் தரமான பக்தராக மாற்றக்கூடிய சில நாரத முனிவர். அந்த நாரத முனிவர் தான் கலியுகத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீவாஸ்தாக்கூர் வந்தார். மேற்கு வங்காளத்துல ஸ்ரீஹட்டா குமார் ஹட்டா அந்த இடத்துல தோன்றினார். 4 சகோதரர்கள் ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா. ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா. இந்த 4 பேர் வந்து சைதன்ய மகாபுரு மிக பிரியமான பக்தர்களா எப்பவுமே கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே. எப்பவும் பகவான் நாம சொல்லி 24 மணி நேரம் கிருஷ்ணனோட இருப்பாங்க. சைதன்ய மகாபுரு இந்த பூமியில தோன்றுவதற்கு முன்பாகவே ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றியிருந்தார். ஸ்ரீவாஸ் தாக்கூர், அத்வைத ஆச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, ஒரு சில பக்தர்கள் வந்து பகவான் முன்னாடி அனுப்பிச்சு வச்சிட்டார். பகவான் இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி சைதன்ய மகாபுரு தோன்றுவதற்கு முன்பாக இவங்கெல்லாம் முன்னாடியே அப்ப பாக்குறாங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபுரு இந்த பூமியில அவதரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீவாஸ் தாக்கூர் பாக்குற ஸ்ரீவாஸ் தாக்கூர் அத்வைத ஆச்சாரியா கலியுக மக்கள் எப்படி துப்பாக்கிசாலிகளா இருக்காங்க. இவங்களால எந்த யோக முறையும் பயிற்சி பண்ண முடியல. புலன்பத்துல மூழ்கி போயிருக்காங்க. உயர்ந்த குலத்துல பிறந்தும் அந்த குலத்துக்கான தர்மத்தை கைவிட்டாங்க. எல்லா வர்ணங்களும் போயிடுச்சு. பிராமணா, சத்திரியா, வைசியா எல்லாம் போய் சூத்திர சொல்லுவாங்க. கலியுகத்துல சூத்திரலா இருக்காங்க. பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், புலன்பு விஷயத்துல நாட்டம். வேதங்களை பின்பற்றவும் கூட வேதங்களால எப்படி புலன்பு அனுபவிக்கலாங்கிற நோக்கத்துலதான் இருக்காங்க. வேதங்களால் எப்படி புலன்பு அனுபவிக்கிறது, கர்ம காண்டம், புலன்பு வாழ்க்கை, இப்படி எல்லாரும் இந்த மாதிரி இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. அத்வைத ஆச்சாரியும் ஸ்ரீவாஸ் தாக்கூர். சோ இவங்க 2 பேரோட பார்வை எப்படி இருந்தது, இவங்க என்னதான் பார்த்தாலும் சைத்தன்ய பாகவதத்துல ரொம்ப தூரமா எழுதி. சைத்தன்ய பாகவதத்துல இவங்க பாக்குறாங்க கலியுக மக்கள் எப்படி இருக்காங்க. பாகவதத்துல சொன்ன மாதிரி சண்டை சச்சரவு, நிம்மதி இல்ல, போட்டி, பொறாமை, அப்புறம் வந்து பௌதிக விஷயங்கள்ல மூழ்கி போய் அறியாமையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்து பகவானை மறந்து மேலும் மேலும் அறியாமையில மூழ்கி இருக்காங்க. வேதங்களை சிலர் பின்பற்றுறாங்க, ஆனா கிருஷ்ணரை விட்டாங்க. பிராமணர்கள் எல்லாம் வேத கொள்கையை பின்பற்றாங்க, ஆனா வெறும் சடங்காக பண்ணிட்டு இருக்காங்க, கிருஷ்ணா விட்டார். ஆனா ஆனா பகவத்கீதை என்ன சொல்லுது, வேதேஷ சர்வே தர்மேவ வேதோ வேதாந்த கிருத் வேதவில் விதேசா. வேதங்களால் அறிவுப்பட வேண்டியது கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. ஆனா துரதிருஷ்டவசமும் மக்கள் வந்து வேதங்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. வேதங்களை பின்பற்றவங்க கூட பேரளவா பின்பற்றாங்க. அவங்க கூட கிருஷ்ணரை விட்டுட்டு வேதத்தில் கர்ம காரணம் சடங்குகள் சடங்குகள் வந்துருக்கு. இப்படி எல்லாருமே கிருஷ்ணர் மேல அன்பு இல்லாம கிருஷ்ணரை மறந்து அறியாமையினால உலகத்திலும் பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, பௌதிக வாழ்க்கையில மூழ்கி போயிருக்கிறத இவங்க பாக்குறாங்க. வைஷ்ணவா பரபுக்கு கிருபாம்புரி. வைஷ்ணவர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், கருணை கடல். பிறர் துன்பப்படுறத கண்டு ஒரு கண்ணுல கண்ணீர் வருது. வைஷ்ணவா பரதுக்கி கிருபாம்புரி. மற்றவங்க துன்பப்படுறத பார்த்தா வைணவர்களால பொறுத்துக்க முடியாது. ஸ்ரீவாஸ் தாக்கூரும் அத்வைதரும் அழறாங்க. இந்த கலியுக மக்கள் கிருஷ்ணாவை மறந்து பக்தி தொண்டை மறந்து பௌதிக விஷயத்துல மூழ்கி போயிருக்காங்களே அப்படின்னு அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. அவங்க பிரார்த்தனை பண்றாங்க, கிருஷ்ணா நீங்க இங்க வாங்க, தயவுசெய்து இங்க வாங்க. உங்க காரணமற்ற கருணையால இந்த கத்துண்ட ஆத்மாக்களை விடுவிச்சிருக்கீங்க. இவங்களுக்கு பக்தியே இல்ல. இவங்க வேத நியமங்களை பின்பற்றாங்க, ஆனா பக்தியை விட்டாங்க. இவங்க என்னென்னமோ யோகா எல்லாம் பண்றாங்க, பக்தியை விட்டாங்க. ஆக மொத்தத்துல உங்களை மறந்து அறியாமையில குழந்தைத்துல மூழ்கி போய் மேலும் மேலும் துன்ப கடல மூழ்கிட்டு இருக்காங்க. ஓ எம்பெருமானே, கேசவனே, மாதவனே, கோவிந்தனே, ஓ பகவானே கிருஷ்ணா நீங்க வாங்க வாங்கன்னு பிரார்த்தனை பண்றாங்க. அத்வைத ஆச்சாரியா
கங்கா தீர்த்தமும் துளசியிலே வச்சுட்டு சாலக்கிராம் கிருஷ்ணனுடைய சாலக்கிராம் அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்றாரு. இவங்களுடைய பிரார்த்தனை தான் பகவானுக்கு பூமியில வளர்ச்சி. அத்வைத ஆச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், ஆச்சாரிய ரத்னா, இவங்களுடைய பிரார்த்தனை. இந்த தூய பக்தருடைய பிரார்த்தனை, தூய பக்தரால மட்டும்தான் பகவானை எழுந்தருள பண்ண முடியும். இன்னைக்கு கோயில்ல எண்ணற்ற விக்கிரகங்கள் இருக்குன்னா, இந்த விக்கிரகங்கள் வந்து தூய பக்தருடைய அன்புக்காக வந்து தோன்றியது. ரங்கநாதர், பாண்டுரங்கர், ஜெகநாதர், எல்லா கோயிலில் இருக்கிற விக்கிரகங்களும் பழமை வாய்ந்த கோயிலில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாமே உடுப்பி கிருஷ்ணர், எல்லாமே சுத்த பக்தருடைய பிரார்த்தனை, அவங்களுடைய அன்பு, அவங்களோட அன்பு பரிமாற்றம் செய்ய அவங்க பிரார்த்தனையினால பகவான் பூமிக்கு வர. அது சில சமயம் நேரடியா வராது, சில சமயம் விக்கிரகமா வராது. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாட்சாத் பிரஜேந்திர நந்தனா, கிருஷ்ணானிக்கு ஒரு கல்லோ மண்ணோ மரமோ இல்ல, நீங்க முழுமுத்த கடவுள். அப்போ இந்த பக்தருடைய பிரார்த்தனை பகவான் சைத்தன்ய பூமியில சொல்றேன். அப்போ வந்து ஸ்ரீவாஸ்தவ வீடு ஸ்ரீகாட்டால இருந்தது. ஜெகநாத மிஸ்ரும் சச்சி மாதாவும் நவதீப்ல அந்த குழந்தை நிமாய். அப்போ ஜெகநாத மிஸ்ர் வீட்டு பக்கத்திலேயே ஸ்ரீவாஸ் தாக்கூர் குடிபெயர். ஸ்ரீவாஸ் அங்கன் இன்னைக்கு போனாலும் சைத்தன்ய மாப்பிள்ளை அவதாரத்தை பக்கத்துல இருக்க ஒரு வீடு. ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸா நம்ம இஸ்கான் டெம்பிள்ல இருந்து நடந்து போற தூரம், கங்கை கரையில. இப்படி ஸ்ரீவாஸ் தாக்கூரா ஜெகநாத மிஸ்ருக்கு நெருக்கமா நண்பர். ஜெகநாத மிஸ்ரா சைத்தன்ய மாப்பிள்ளை ஃபாதர், அப்பா. சச்சி தேவி அம்மா. ஸ்ரீவாஸோட வைஃப் வந்து மாலினி தேவி. சோ மாலினி தேவி சச்சி தேவியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே மாதிரி ஜெகநாத மிஸ்ருடைய நெருங்கிய நண்பர் ஸ்ரீவாஸ். இந்த குழந்தை நிமாய், சச்சி மாதா இந்த குழந்தைய டேக் கேர் பண்ணும்போது, இந்த குழந்தைய வளர்க்கும் போது மாலினி தேவி அசிஸ்ட் பண்றாங்க, கூட இருந்து நிமாய் பாத்துக்கிறாங்க. குழந்தை நிமாய் வந்து சச்சி மாதா வளர்க்கறதுக்கு மாலினி தேவி அசிஸ்ட் பண்றாங்க, உதவி பண்ணிட்டு இருக்கு. குழந்தை வளர ஆரம்பிச்சது. நிமாய் வளர்ந்து வளர்ந்து நிமாய் பண்டிட். நிமாய் பண்டிட் such a scholar, no one can defeat him by logic and philosophy. நிமாய் பண்டிதர் வந்து அப்பேற்பட்ட தத்துவ ஞானி, யாரும் அவர் ஜெயிக்க முடியாது. என்ன தர்க்கம் பண்ண நிமாய் ஜெயிச்சிருவாரு. அப்போ இந்த நவதீப்ல இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பார்த்தாங்க, அத்வைத ஆச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முராரி குப்தா, நிமாய் such a small boy, how intelligent he is. இந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம், ஒரு சூரியனை போல பிரகாசிக்கிறார். கோல்டன் கலர் கௌரந்தா. கௌரச்சந்திரா, சைத்தன்ய மாப்பிள்ளை கௌரச்சந்திரா, தங்கத்தை உருக்கி காய்ச்சிய நிறம், அப்படியே தாமரை போல கண்கள், அழகான சிறு கூந்தல். நிமாய் அப்படி வந்து நவதீப்ல நடந்து வரும்போது அந்த வானத்திலிருந்து சந்திரன் கீழே இறங்கி நடந்து வந்த மாதிரி. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுபோதிதோ கௌரதேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனதோ. கிருஷ்ணர் கோசம் என்ன சொல்றாரு, இந்த நவதீப்ல எப்படி தோன்றுனாங்க சைத்தன்யம் நித்யானந்தரும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்துட்டார் போல. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரெண்டு பேரும் நவதீப்ல வளம் வந்தாங்க. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்த போல, சைத்தன்ய நித்யானந்த. சோ நிமாய் என்ன பண்ணுவாரு, இந்த குழந்தை பிராயத்துல இந்த சின்ன பையன் பாலகன், ஆனா பெரும் பண்டிதன். இவர் என்ன பண்ணாரு, ஒரு ஒரு மிடுக்கான ஒரு கம்பீரமான நிலையை பண்றாரு. அவர் இந்த இளமை பருவது பாண்டித்யம், தன் பாண்டித்யத்தை வச்சுட்டு இந்த பக்தருக்கு போய் தர்க்கம் பண்ற. முகுந்த தத்தா, முராரி குப்தா, இவங்க ஒரு தர்க்கம் பண்ற. முகுந்தா, நீ முக்தினா என்ன சொல்லுவாங்களா? முகுந்தா முக்தியை பத்தி ஏதாவது சொல்லும்போது, இல்ல இல்ல அது அர்த்தம் கிடையாது, நான் சொல்றேன் அப்படின்னு முகுந்தாவை டிஃபீட் பண்ணிடுவாரு. கதாதரா, நீ சொல்லு முக்தினா என்ன? கதாதரர் ரொம்ப பணிவா சொல்லுவாரு, நோ இது அர்த்தம் கிடையாது, நான் சொல்றதுதான் முக்தி. இப்படி முகுந்த தத்தா, முராரி குப்தா, கதாதரை உள்ள தர்க்கம் பண்ணி மணிக்கணக்கா, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தர்க்கம்.
இந்த பக்தர்கள் எல்லாம் ஏன்டா இந்த நிமாய் இப்படி இருக்கான், எங்கேயாவது ஓடி இல்லாம இருக்கும். இவங்க எல்லாம் போய் ஸ்ரீவாஸ்தவ கம்ப்ளைண்ட் பண்ணான். ஸ்ரீவாஸ்தவர்கிட்ட இந்த நிமாயோட தொல்லை தாங்க முடியல, மணிக்கணக்கா தர்க்கம் பண்றேன், எப்படியாவது ஒரு டிவோட்டியா மாத்துங்க, ஒரு பக்தர் ஆகிட்டு. நிமாய் மட்டும் பக்தர் ஆயிட்டாருன்னா இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்திக்கு கிடைச்சிருவாரு. அவ்வளவு நாலேஜ், சச்ச நாலேஜபிள் பர்சன். ஆனா பாருங்க, வீணா தர்க்கம் பண்ணிட்டு இருக்கு, வீணா தர்க்கம் பண்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு லீலையை சைத்தன்ய மகாபிரபு பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த பக்தர்கள் எல்லாம் போய் ஸ்ரீவாஸ்தவோட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த நிமாயை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, நீங்க அவருக்கு அப்பா மாதிரி. ஏன்னா ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா எப்படி நிமாயை டேக் கேர் பண்ணிட்டாங்களோ அதே போல ஸ்ரீவாஸ்தாவுக்கு ஒரு மாதிரி அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி, அவ்வளவு அன்பு அவங்க மேல. நிமாய்க்கு வந்து ஒரு சித்தப்பா சித்தி மாதிரி அவர் ஸ்ரீவாசு மாலினி தேவி இன்னொரு தாய் தந்தையை போல. அதனால இவங்க போய் சொல்றாங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூர் எப்படியாவது நிமாயை டிபோட்டியா மாத்துங்க, தொல்லை தாங்க முடியல, எதையாவது வந்து ஆர்கியூ பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றது, வேஸ்ட் பண்றது, மணிக்கணக்கா சண்டை போடுறாரு. முகுந்த தாத்தாவோட கங்கை தவிர உருண்டு பறந்தெல்லாம் சண்டை போடுறது. அப்போ ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூர் நிமாயை கூப்பிட்டாரு, நிமாய் நீ ஏன் இந்த மாதிரி வீணா அர்ஜூ பண்ணி தர்க்கம் பண்ணி நேரம் வேஸ்ட் பண்ற, நீ ஏன் கிருஷ்ணவாசம் எடுக்கக்கூடாது, நீ ஏன் கிருஷ்ண பக்தரா, எவ்வளவு பக்தர் இருக்காங்க, என் நவதீப்ல எவ்வளவு சுத்த பக்தர் இருக்காங்க, அத்வைத ஆச்சாரியர், அனிதாசம் இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ அவங்க அசோசியேஷன் எடுத்து ஏன் நீ பக்தரா இருக்கக்கூடாது, ஏன் இந்த மாதிரி தர்க்கம் பண்ணி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கு, why are you doing all these things, why ஏன் இப்படி பண்ற. இமாய் சொன்னாரு, உங்க கருணையை தான் நான் டிவோட்டி ஆகுது, ஸ்ரீவாசரோட பாதம் தொட்டுட்டு உங்க ஆசீர்வாதம் தான் டிவோட்டி ஆக போறேன். ஆனாலும் இந்த நிமாய் இவ்வளவு தர்க்கம் பண்ணாலும், இவங்கிட்ட வாதம் பண்ணாலும் இந்த பக்தர்களால நிமாயை வந்து மறக்க முடியாது. ஏன்னா நிமாயோட தேஜஸ், இந்த பகவான் இல்லையா, நிமாயோட தேஜஸ், அவருடைய வந்து பேச்சு, அவருடைய நடை, அவருடைய உடை பாவனை, இதெல்லாம் இவங்க கவரு. அதனால ஒரு என்ன தர்க்கம் பண்ணாலும் நிமாயை விட்டு பிரிய தோணார். சோ சில நேரம் நம்மள யாராவது டார்ச்சர் பண்ணா வச்சுக்கல, ஐயோ இவங்க பிரிஞ்சு போக தொலைஞ்சு போனா இருக்கு, ஐயோ ரொம்ப டார்ச்சர் பண்றா, எங்கேயாவது போய் தொலைஞ்சா பரவாயில்ல. ஆனா நிமாய் வந்து சம்டைம்ஸ் பக்தர்களோட தர்க்கம் பண்ணி டார்ச்சர் பண்ணாலும் இவங்க எப்பவுமே நிமாய் போயிட்டுன்னு ஆசைப்படுவாங்க. தட் இஸ் த mercy of Lord Chaitanya. அது பகவானுடைய கருணை. இப்படி தர்க்கம் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு சங்கீத் நிலையை ஆரம்பிக்க என்ன பண்ணாரு, சைத்தன்யோடைய அப்பா ஜெகநாத் மிஸ்ரா பாடி விட்டுருவார், கோலம் போயிடுவார். அப்ப அப்பாவுக்கு ஸ்ராத்தா கொடுக்குற பேர்ல ஒரு கயா பண்ண சைத்தன்ய மகாபு கயில போய் அங்க ஈஸ்வரபுரியை சந்திக்கிறார். ஈஸ்வரபுரியை சந்திச்சு சைத்தன்ய மகாபுரு அவருக்கு தீட்சை பெற்றுக் கொண்டு அவர் நாமஜபம் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. சைதன்ய மகாபிரபு நாம சொல்லும்போது ஒரு கண்ணில் இருந்து அழுவி மாறி கண்ணீர் வரும். சில நேரம் சிரிக்கிறாரு, சில நேரம் அழறாரு, சில நேரம் ஓடுறாரு, தலையில விட்டு பிறகுறாரு, மயங்கி விழுந்துருவாரு. அப்படி பக்தியினுடைய உன்னதமான பரவசமான நிலையில வந்து மகாபிரபு இருக்கிறார். அஷ்டசாத்விக பாவம். சில நேரம் சில நேரம் சிரிப்பார், அழுவார், சில நேரம் தலையில விட்டு பிறகுவார், சில நேரம் மயங்கி விழுந்துருவார், சில நேரம் ஒரு உடல்கள் மயிலில் குத்திட்டு நிற்கும், ஒரு உடம்புடைய ஜாயிண்ட் எல்லாம் வந்து அப்படியே செப்பரேட் ஆயிடும், உடல் அங்கெல்லாம் அப்படி பாங்க மாதிரி குறுகி போயிடும். இதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது, ஏன்னா நம்மளுடைய நிலைக்கு அப்பாற்பட்டது. நம்ம வந்து ஆரம்ப நிலை பக்தரா இருக்கிறதுனால இந்த சைதன்ய மகாபிரபு வெளிப்படுத்திய பக்தியுடைய பரவச நிலைகள், அந்த பாவ நிலைகள், பிரேம நிலைகளை வந்து நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி திரும்பி வர்றாரு கையில இருந்து. முதல் ஸ்ரீ ரமாய் பண்டிதர் ஒரு பக்தரை சந்திக்கிறார். ஸ்ரீ ரமாய் பண்டிதர் பாக்குறாரு, நிமாய் கிட்ட அப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். எந்த நிமாய் பண்டிட் நவதீப் தெருவுல தர்க்கம் பண்ணிட்டு வந்தாரோ, எந்த நிமாய் வந்து நவதீப் பண்டிட்ல ஒரு மிடுக்கான கம்பீரமான ஒரு பண்டிதனை போல நடந்து வந்தாரோ, அந்த நிமாவுடைய வாயிலிருந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் கேட்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. அவர் கண்ணுல இருந்து அழுவி மாதிரி கண்ணீர் வருது. கிருஷ்ணா 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 ஓடுறாரு, கிருஷ்ணரை தேடுறாரு. இந்த ரமாய் பண்டிதர் முதல்ல கிருஷ்ணா சைதன்ய மகாபிரபு
கையில இருந்து வந்து நவதீப் வந்தோடனே முதல் ரமாய் பண்டிதர் பார்த்தாரு. ரமாய் பண்டிட் எங்க? பக்தர்கள் எங்க? ஸ்ரீவாஸ் தாக்கர் எங்க? அத்வைத பிரபு எங்க? ஹரிதாஸ் தாக்கர் எங்க? நீங்களாம் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. நீங்க எவ்வளவு காலம் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பாருங்க என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். இவ்வளவு நாள் தர்க்கம் பண்ணி ஆர்கியூ பண்ணி வீணா மதட்டாவாதம் விதண்டாவாதம் எல்லாம் பேசி வரட்டு தத்துவம் பேசி லைஃப் நான் வேஸ்ட் ஆகிட்டேன். இவ்வளவு நாள் நான் கிருஷ்ணருக்கு செலவு பண்ணாம பகவான் அன்பு செய்யாம என் லைஃப் நான் வீணாக்கிட்டேன். எங்க எங்க அவங்க ஸ்ரீவாஸ்தவர் எங்க? கதாதர் பண்டிதர் எங்க? நான் எல்லாரும் பார்க்கணும். நான் இன்னைக்கு சாயந்தரம் வந்து சுற்றுலாத்துறை பிரம்மச்சாரி வீட்டுக்கு வருவேன். நீ எல்லாரும் அழைச்சிட்டு வாரு. இந்த ரமாய் ஓடுறாரு. ரமாய் பண்டிதர் வந்து சைதன்ய மகாபுரு பார்த்து பரவசத்துல துள்ளி குதிச்சு ஓடுறாரு. இந்த கண்ணு குட்டியில துள்ளி குதிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஓடுறாரு குதிச்சு குதிச்சு. இந்த பக்தர்கள் என்ன பண்றாங்க? பக்தர்கள் எல்லாம் ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுல கூடுவாங்க. இந்த ஸ்ரீவாசாங்க இல்லையா, அங்க வந்து பக்தர்லாம் ஒண்ணு சேர்ந்து பாகவதம் படிக்கிறது, அப்புறம் பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம், ஃபிளவர் பூ கட்டுறது, அப்புறம் வந்து பிரசாதம் தயாரிக்கிறது, இந்த மாதிரி சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ராமாயண பண்டிதர் வந்து மூச்சு முட்டை ஓடி வராரு. அதிசயம் அதிசயம், நான் பாத்துட்டேன். ஏன் எப்ப விட்டு ஓடி வர? என்னாச்சு உனக்கு? என்ன பார்த்த நீ? என்ன அதிசயம்? நிமாய் நிமாய் நிமாய்க்கு என்னாச்சு? நிமாய்க்கு என்னாச்சு? நிமாய் ஒரு டிவோட்டி ஆயிட்டாரு. ஹரிபோ சிவரங்க மகாபிரபுஜி. நிமாய் வந்து எப்பவுமே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்காரு. அவர் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அவர் கண்ணில் இருந்து அருவி மாதிரி கண்ணீர் வருது. நிமாய் வந்து பக்தியினுடைய உன்னதமான நிலையை வெளிப்படுத்துறாரு. அதிசயமா இருக்கு, அற்புதமா இருக்கு. சரி, எப்படியோ நிமாய் டிவோட்டி ஆயிட்டாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். நிமாய் பக்தர் ஆயிட்டாரா? நீங்க அவ்வளவுதான், உலகத்துல எல்லாரும் பக்தர் ஆக்கிடுவாரு. சரி, எங்க இருக்காரு அவரு? இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஒரு சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்கு வருவாராம். எல்லாம் குறைச்சிருக்கு. எல்லாம் அங்க போனா நிமாயை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. எப்படி எல்லாம் நவதீப்ல வந்து தர்க்கம் பண்ணிட்டு இருந்தவரு இன்னைக்கு வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லி அழுதுட்டு இருக்காரு. ஒவ்வொரு பக்தரையும் கட்டி தழுவிட்டு பகவான் அழுற. சைதன்ய மகாபிரபு, ஓ சிவா தாக்குரா, நீங்க கிருஷ்ணருக்கு எவ்வளவு பிரியமான பக்தர். நீங்க வந்து எவ்வளவு எளிமையா வாழ்றீங்க. நீங்க பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படுறதே இல்லை. நீங்க குடும்ப வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நீங்க எப்பவும் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கீங்க. சோ உங்களை மாதிரி ஒரு ஆச்சாரியர் ஒரு பக்தருடைய சங்கம் கழிச்சு நான் செஞ்ச பாக்கியம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு கிருஷ்ணாவோட தந்தை கிடைக்கணும். ஓ ஹரிதாஸ் தாக்கூரே, நீங்க எப்பவும் பகவானை நாமம் சொல்லிருக்கீங்க, நாமாச்சாரிய. ஓ அத்வைத பிரபு, நீங்க எப்பவுமே பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு பக்தியை புகழ்றாரு. நான் பாருங்க என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். இவ்வளவு காலம் என் வாழ்க்கைய நான் தர்க்கம் பண்ணி வீணாக்கிட்டேன் அப்படின்னு சைத்தன்யா அழுத. கிருஷ்ணா எங்க இருக்காரு? கிருஷ்ணா எங்க? நான் உடனே பார்க்கணும், கிருஷ்ணா நான் பார்க்கணும், கிருஷ்ணா 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 அழுது ஐந்து விழுந்துருச்சு. எப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த பக்தர்களோடு நாம செய்யறது ஆரம்பிச்சார். எங்க? ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுல எவ்ரிடே ஒரு நாள் 24 மணி நேரம் ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுல நாம செய்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. எப்படி கிருஷ்ணா வந்து கோலோ விருந்தாவனத்துல கோபிகளோட ராசகரணம் பண்ணாரோ, அதே போல சைத்தன்ய மகாபிரபு நவதீப் தாமத்துல கங்கை கரையில ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுல நாம செய்கிறோம் டான்ஸ். ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமம் தருவார். ஸ்ரீவாஸ்தவருடைய டெய்லர், ஸ்ரீவாஸ்தவருடைய நண்பர், ஒரு உறவினர்கள் யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு தூய பக்தி கிருஷ்ண பிரேமம் கொடுத்துருவாரு. பிகாஸ் ஸ்ரீவாஸ்தவர் வெரி டியர் பிளாட். சைதன்ய மகாபிரபு மிக நெருக்கமான ஸ்ரீவாஸ்தவர். யார் சம்பந்தப்பட்டாலும், ஸ்ரீவாஸ்தவரோட யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவருக்கு கிருஷ்ண பிரேமம் ஆகும். ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுல கீர்த்தனம் பண்றதுக்காக வந்திருக்காரு. அங்க ஒரு பொண்ணு சேவை பண்ணிட்டு இருக்கா, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு பேரு கேட்டா, உன் பேர் என்னமா கேட்டா, துக்கின்னு சொல்ற. ஏன் உன் பேர் துக்கி? நோ துக்கி, யூ ஆர் சுக்கி. உன் பேரு இருந்து சுக்கி. ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுல என்ன துக்கம்? உனக்கு துக்கமே கிடையாது, நீ சுக்கி. நீ எப்பவும் ஆனந்தத்தை அனுபவிக்க. அந்த குழந்தை கிருஷ்ணா 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 மகாபுருடைய கருணை பற்றி அது கண்ணில் வந்து அருவி மாதிரி கழிவு.
அப்படி சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாசாக்கிற வீட்டுக்கு யார் வந்தாலும் ஸ்ரீவாசாவோட யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கிருஷ்ண பிரேமத்துக்கு ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூரை பார்க்கறதுக்காக வர. அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூரோட வீட்டுல நரசிம்மர் விக்கிரகர் இன்னைக்கு போலாம் பார்க்கலாம். இந்த இடம் ஸ்ரீவாசாவுடைய வீடு, அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம், அந்த நரசிம்மர் விக்கிரகம் இப்போ இருக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி. சைத்தன்ய மகாபிரபு வரும்போது ஸ்ரீவாஸ் தாக்கூர் ரொம்ப உருக்கமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு நரசிம்மர்கிட்ட. ஓம் கிரம்பிரம் மகாவிஷ்ணு சகோதரம் நரசிம்ம விஷ்ணு நரசிம்மதேவா உருக்கமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. சைத்தன்ய கேட்கிற, ஸ்ரீவாஸ் நீ என்ன நரசிம்மத்தை இவ்வளவு உருக்கமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க, என்ன பிரார்த்தனை, இப்ப நீ என்ன பிரேயர் பண்ணிட்டு இருக்க? ஸ்ரீவாஸ் சொல்றாரு, மகாபிரபு இந்த நவதீப் தாமத்துல எல்லா பக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா கீர்த்தனம் பாடுறாங்க, நடனம் பாடுறாங்க. ஆனா அந்த காட்சிக்கு பொறுத்துக்க முடியல. இந்த காட்சி என்ன சொல்றாரு, நவதீபத்துல நாம சங்கீர்த்தனம் நடக்கக்கூடாது, நவதீபத்துல நாம சங்கீர்த்தனம் நடக்கக்கூடாது. அப்படி யாராவது கீர்த்தனை பண்ணா அவருக்கு நான் மரண தண்டனை கொடுக்குறேன், தூக்கில போடுவேன், கொண்டுருவேன். மிரட்டுறாங்க, பயமா இருக்கு. இன்னைக்கு நேற்று இல்ல, ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது இந்த பக்கத்துல இருக்கிற பிராமணர்கள், ஸ்மார்த்த பிராமணர்கள், அப்புறம் இந்த யவனர்கள் இவங்க எல்லாம் வருவாங்க. ஏ ஸ்ரீவாஸ், நீ என்ன 20 கால கட்டிட்டு இருக்க, அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா, இப்படி கூச்சல் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? அந்த மகாவிஷ்ணு பார்க்கடல பள்ளி கொண்டு உறங்கிட்டு இருக்காரு, யோக நிலையில இருக்காரு, நீ கத்தி கத்தி எழுப்பி விட்டுறாரு, அவர் பிரளயமே உண்டு பண்ணிடுவாரு, மரியாதை பேசாம இப்படியே நீ கத்திட்டு இருந்த. அதுல ஒருத்தர் என்ன பண்ணாரு, இந்த அரிசி பருப்பு கோதுமை தானியம் காய்கறி எல்லாம் வாங்கி வீட்டுல தூக்கி போட்டாரு. இவங்க எல்லாம் பசியில கத்துறாங்க போல இருக்கு. இந்த ஸ்ரீவாஸ் அவன் சகோதரர் 4 பேரும் வேலை வெட்டி இல்லாம உட்காந்து அரேஷா சொல்லிட்டே இருக்கான், பசியில கத்திட்டு இருக்கான். என்ன எல்லாம் சாப்பிடு, எல்லாம் சாப்பிட்டு சும்மா கத்தாது. இப்படியே நீங்க பண்ணினீங்க, உங்க வீட்டை பேர்த்து எடுத்து கொண்டு கங்கையில வீசிடுவோம். உங்க வீட்டை பேர்த்து எடுத்து அப்படியே அடியோடு தூக்கி கங்கையில போட்டு. இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஃபேமிலி. ஆனா பொறுமையா இவங்க என்ன டார்ச்சர் பண்ணாலும் இந்த பேரளவான ஸ்மார்த்த பிராமணர்கள், யவனர்கள் இவங்க என்ன தொந்தரவு பண்ணாலும் ஸ்ரீவாஸ் அவர் பணிவா தொட்டி பண்ணிட்டே இருக்கு. இப்ப அது உச்சகட்டத்துக்கு போயாச்சு. என்ன ஆச்சு, இந்த பிராமணர்கள் எல்லாம் போய் நவாப்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காசிட்ட பிராமணர்கள் சொல்றாங்க, ஸ்ரீவாஸ் பண்றதுக்கு அச்சோ எப்ப பாரு அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா கத்திக்கிட்டே இருக்காரு, இந்த மந்திரத்தை சைலண்டா சொல்லணும், ஊரெல்லாம் கூட்டி கத்திட்டு இருக்காரு, எங்களுக்கு ஒரே தொந்தரவா இருக்கு, தகுதி இல்லாதவங்க மந்திரத்தை கொடுக்குறாரு, தகுதி இல்லாதவங்க கூப்பிட்டு சேலஞ்ச் பண்ண வைக்கிறாரு, எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு போய் கார்த்திகை கம்ப்ளைண்ட் பண்ண. யவனர்கள் முசல்மான்லாம் போய் சொல்றாங்க, இந்த ஸ்ரீவாசகர வீட்டு வழியா போனா எப்ப பாரு ஹரி ஹரின்னு சொல்லிட்டு எங்க காலையும் ஹரி ஹரி நாம தூக்கத்துல ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இப்படி பகவானை நாமத்தை கேட்டு கேட்டு அந்த யவனர்களும் நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தூக்கத்துல இருந்து ஹரி ஹரின்னு சொல்லிட்டு. அதனால எங்களால ஸ்டாப் பண்ண முடியல, இந்த ஸ்ரீவாச ஸ்டாப் பண்ண சொல்லணும். அப்ப காஜி என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஆட்கள் அனுப்பிச்சு அந்த மிருதங்கள்லாம் உடைச்சிட்டாரு. மிருதங்கள்லாம் உடைச்சு இங்க நாம செய்யறதுமே பண்ணக்கூடாது, எனக்கு பயமா இருக்காது, நரசிம்மத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த காஜி பக்தர்களை துன்புறுத்துவாரோ, பக்தர்களை கொண்டுவாரோ, பக்தர்களுக்கு கொடுமை செய்வாரோ பயமா இருக்கு. சைதன்யமா சொல்றாரு, ஸ்ரீவாஸ் உன்னுடைய பயம் தேவையற்றது, ஏன் பயந்துக்கிற, நான் இருக்கும்போது எந்த காஜி என்ன பண்ணிடுவான், நான் இருக்கேன், எந்த காஜி எந்த முல்லா எந்த கவர்னர் என்ன செய்யறான்னு பார்க்கலாம், அவன் வரட்டும், அந்த காஜி வரட்டும், அவங்க படைகளை அனுப்பட்டும், யானைங்க குதிரைங்க ஒட்டகம் எல்லாம் வரட்டும், அந்த காஜியோடைய சேவகர்கள் வரட்டும், நான் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுப்பேன், எல்லாரையும் சான் பண்ண வைப்பேன். அந்த காஜி சான் காஜியோடைய சேவகர்கள், சிப்பாய்கள், மந்திரிகள், அவங்களுடைய மிருகம் குதிரை யானை ஒட்டகம் எது வந்தாலும் சரி அவங்க நான் சாண்டிங் பண்ண வைப்பேன், அவங்க சுத்த பக்தி தருவேன், கிருஷ்ண பிரேம் தருவேன், அவங்களும் அழுதுட்டே பாடுவாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம். சிவராத்திரி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு மகாபுரு சொல்லும்போது. அப்புறம் மகாபுரு சொல்றாரு, உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஸ்ரீவாஸ் வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை இல்ல. ஓ, என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? அந்த காட்சி என்னால வந்து சேண்டி பண்ண வைக்க முடியாது. அந்த ஒட்டகம், அந்த யானை, இதையெல்லாம் என்னால சொல்ல வைக்க முடியாது நினைக்கிறியா? இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீவாஸ்தவரை வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு, நாராயணி. 5 வயசு பொண்ணு. அந்த நாராயணி வந்து எப்போ சைத்தன்ய வந்து ஒரு தண்ணி எல்லாம் கொடுத்து. இந்த நாராயணி சின்ன குழந்தை, 5 வயசு பொண்ணு, அது அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது. சைத்தன்யா கூட, நாராயணி இங்க வா, கம் ஹியர். நாராயணி ஓடி வந்தது. மகாபிரபு சார் ஹரே கிருஷ்ணாரு. மகாபிரபு இந்த நாராயணி பார்த்து ஹரே கிருஷ்ணா சொல்லும்போதும் அந்த குழந்தை கிருஷ்ணா 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 அந்த அளவுக்கு அருவி மாறி தண்ணி தரையில உருண்டு கரண்டு அழுது சிரிச்சு மயங்கி விடுறது. சீனிவாசனை பார்த்தாரு, இந்த சின்ன குழந்தைக்கு சைதன்யா இவ்வளவு பெரிய பிரேமம் கொடுத்தாருன்னா மகாபிரபுனால என்ன பண்ண முடியாது. ஒரு முழுமுதல் கடவுள். சைதன்ய மகாபிரபு நினைச்சா யார் வேணாலும் பாட வைக்க முடியும். பசு பாக்கி ஜுகாரே பசன விதாரே சொல்லி ஜான்ற குணகாதா. சைதன்ய மகாபிரபு குணநலங்களை யார் வர்ணிக்க முடியும்? அவர் ஜாலிகண்டா காட்டு வழியா போகும்போது யானை, சிங்கம், கரடி, பாம்பு, மயிலு, குயிலு எல்லாரையும் பாடாச்சு. அது ஒண்ணு ஒண்ணு கட்டி பிடிச்சிட்டு அழுது. எது கட்டி பிடிச்சிட்டு? யானையும் சிங்கமும் கட்டி பிடிச்சிருக்கு. சிறுத்தையும் வரிக்குதிரையும் கட்டி பிடிச்சிருக்கு. பாம்பும் மயிலும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. அது பாடிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம். சைதன்ய மாவுடைய கருணை இருந்தா தேசம் கொள்ளக்கூடிய மிருகங்கள் கூட கிருஷ்ண பெருமத்தை வெளிப்படுத்த. ஒன்னொருக்கு மிருகத்துக்கு தேசம் இருக்கு. பயம், போட்டி, பொறாம, பயம் உண்டு. பாம்புக்கு கீரி கண்டா பிடிக்காது, பாம்புக்கு மயிலுக்கு பாம்பு கண்டா பிடிக்காது. ஆனா ஒண்ணு டான்ஸ் ஆயிருக்கு. ஸ்ரீவாஸ்தவ பாக்குறாரு, இந்த நாராயணி சின்ன குழந்தை அவ்வளவு கிருஷ்ண பக்தி வெளிப்படுத்தி அழுது அழுது மயங்கி விழுந்துட்டா. உடனே ஸ்ரீவாஸ்தவ ஓடி வந்து சைத்தன்யாவுடைய பாடம் பிடிச்சி கழுதி அழகாரு, மகாபிரபு மகாபிரபு முத்தமிட்டவுடைய சந்தேகம் கிடையாது. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த காரியங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீவாஸ், நம்ம நாமசங்கீதத்துல பண்ணுவோம். எந்த காட்சி வந்து என்ன செய்யலாம்னு பார்க்கணும். எல்லா பக்தரையும் கூப்பிடுங்க. மகாபிரபு பெரிய கீர்த்தன் மேல அரேஞ்ச் பண்றாரு. கீர்த்தன் மேலா ஃபர்ஸ்ட் கீர்த்தன் மேலா சைத்தன்ய மகாபிரபு தான் அரேஞ்ச் பண்றாரு. ஒரு பெரிய கீர்த்தன் மேலா பண்ணி எல்லாம் சாந்த் கிளாஸ் வீட்டுக்கு போறாங்க. ஆயிரக்கணக்கான கருத்தால், ஆயிரக்கணக்கான மிருதங்கம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அந்த கீர்த்தனம் பின்னே பழத்து 3 உலகத்துக்கு எதிரொலி. ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல மகாபிரபு நித்தியமா சங்கீதத்துல முறையிட்டு. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு ஆக்சுவலி தினமும் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல கீர்த்தனை பண்ண வருவாரு. அங்க கீர்த்தனை பாடும்போது சைத்தன்ய மகாபிரபு தனியா மறந்து போவார். அப்படி பகவானை நாமத்தை பாடி ஆடும் போது சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணன் பிரேமம், அந்த பிரேமம் வந்து ஒரு கண்ணெல்லாம் கண்ணீராக வந்து பக்கத்துல இருக்கிறவங்க அருவி மாதிரி தெரியும். ஒரு நாள் வந்து ஸ்ரீவாசாவுடைய பையன் இறந்து போயிட்டு. ஸ்ரீவாசாவுடைய பையன் சிறுவன் பாலன் இறந்து விட்டார். எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. குழந்தை போயிட்டு. ஒரு குழந்தை இறந்தா பெற்றோருக்கு எவ்வளவு, பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது அவன் பையன் இறந்தா அதை எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும்? பெயின்ஃபுல் சிச்சுவேஷன், ஹெவி பெயின். ஏன்னா அப்பா உயிரோடு இருக்காரு, பையன் இறந்து போயிட்டான். அம்மா உயிரோடு இருக்கா, பையன் இறந்து போயிட்டான். அது வந்து அந்த ஃபேமிலியில அவங்க டாலரேட் பண்ண முடியாது, பொறுத்துக் கொள்ள முடியாத வழி. எல்லாம் அழகாங்க. ஸ்ரீவாசோடைய மனைவி மாலினி தேவி, அங்க இருக்கிற பெண்கள், அங்க இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. பக்தர்கள் எல்லாம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீவாஸ்தாபுர் பார்க்கறது சைத்தன்ய மகாபிரபு வர நேரம். இந்த டைம் ரெகுலரா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீவாஸ்தாபுல நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாரு. இப்ப மகாபிரபு வர நேரம். இந்த குழந்தையோட உடலை போட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப மகாபிரபு வந்து அழுவாரு. மகாபிரபுனால இந்த துக்கத்தை தாங்க முடியாது. ஓ, ஸ்ரீவாஸ்தாபுல பையன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு மகாபிரபு வருத்தப்படுவாரு. என்னுடைய நோக்கம் மகாபிரபுவை சந்தோஷப்படுத்துவதானே தவிர அவர் வருத்தப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு சுத்த பக்தர் எப்பவுமே பகவானுக்கு பேராண்டு கூட்டு நினைப்பாரு தவிர பகவான ஒரு தர்ம சங்கமான ஒரு சூழ்நிலை வைக்கணும், அவரை வருத்தப்பட வைக்கணும் ஒருபோது நினைப்பார். அப்ப ஸ்ரீவாசர் என்ன பண்ணாரு?
அங்க இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், மனைவிட்ட சொல்றாரு, இந்த குழந்தையோட உடலை எடுத்து போய் ரூம்ல போட்டிருக்கு. இந்த குழந்தையுடைய உடலை கொண்டு போய் ரூம்ல வச்சு கூட்டிருங்க. இப்ப சைத்தன்ய மகாபிரபு வருவார். மகாபிரபு வந்து கீர்த்தனம் செய்யற நேரம் இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு பகவானை புகழை பாடி ஆடி பரவசம் அடையும். சோ பகவானை மகிழ்விக்கிறது ஒன்றுதான் நம்ம ஒரே குறிக்கோள். நம்ம ஒரே குறிக்கோள் வந்து கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும், சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்தணும். ஒரு நாளும் மகாபிரபு பேரை கூடாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்சா மகாபிரபு வருத்தப்படுவாரு. ஓ, ஸ்ரீவாசவரை பையன் போயிட்டார். சோ இந்த ஒரு சம்பவம் வந்து மகாபிரபு துக்கத்தை கொடுக்கும். நான் மகாபிரபு துக்கத்தை கொடுக்க விரும்பல. நான் வந்து சைத்தன்ய மகாபிரபு துக்கத்தை கொடுக்க விரும்பல. என்னுடைய துக்கம் என்னுடைய போடும். சோ நான் வந்து இந்த சம்பவத்தை மகாபிரபு கொண்டு போக மாட்டேன். அதனால எனக்கு பர்சனலா எந்த விருப்பம் இருக்கும் கிடையாது. ஒரு சுத்த பக்தருக்கு தனிப்பட்ட விதத்துல எந்த விருப்பம் இருக்கும் கிடையாது. அவர் வந்து கிருஷ்ணரை முழுமையா சந்திச்சிருக்கிறதுனால ஸ்ரீவாசபுரா தன் மகன் இறந்தது கூட பொருட்படுத்தாம அந்த குழந்தையோட சரீரத்தை கூட ரூம்ல போட சொல்லு. அந்த ரூம்ல போட்டு கூட்டிடுங்க. சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தன் பண்ணி முடிக்கிட்டோம். மகாபிரபு போனதுக்கு அப்புறம் அந்த இறுதி சடங்கு அந்திமிக்ரியா படையில அழுதுட்டே இருக்காங்க. ஸ்ரீவாஸ் சொல்லிட்டே இருக்காரு, சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க, இப்போ பண்ணுங்க, இந்த பாடி எடுத்து அங்க போடுங்க. இப்ப மகாபிரபு நடவாரு. சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தன் பாடம் வந்துருக்காரு. இப்படி நடந்தா மகாபிரபு கீர்த்தனை ஸ்டாப் பண்ணிடுவாரு. டேட்டா இன்னைக்கு பாட முடியாது. நீங்க என்ன ஸ்ரீவாச வீட்டுல மாதிரி நடந்துச்சு, அதனால வருத்தம் தரும். அவங்களால அவர் பாடுவாரு, பிரார்த்தனை பண்ணுவாரு. ஆனா அவருக்கு பரவசம் அடைய மாட்டாரு. இது வந்து பகவானை சந்தோஷத்துக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கு. இதுதான் ஒரு சுத்த பக்தருக்கான அடையாளம். தன்னுடைய விருப்பு வெறுப்பு சுயனத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய இன்ப துன்பத்துக்காக கண்டு கொள்ளாம பகவான சந்தோஷப்படுத்துங்க சொல்லிட்டே இருக்காரு. அவங்க அழுதுட்டே இருக்காங்க. ஒரு கோபம் வந்துச்சு. ஒரு மரியாதை இந்த குழந்தையோட உடலை கொண்டு அந்த ரூம்ல போட்டு கூட்டல. நான் போய் கங்கையில குதிச்சிருவேன், எனக்கும் சேர்ந்து நீங்க அழ வேண்டியது. நான் போய் கங்கையில குதிச்சு உடலை விட்டுருவேன். உடனே அந்த குழந்தையோட சரீரத்துக்கு ரூம்ல வச்சு கூட்டிட்டாரு. கொஞ்ச நேரத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. பக்தர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மகாபிரபு நாம செய்யறது ஸ்டார்ட் பண்ண. மகாபிரபு கீர்த்தனம் பாடும்போது பக்தர்கள் நடனம் பாடுறாங்க, எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. மகாபிரபு கீர்த்தனம் செய்யும் போது பாடியடி பாடிடு. அவருக்கு வந்து அந்த கிருஷ்ண பிரேமத்தை அனுபவிக்க முடியல. மகாபிரபு சொல்றாரு, ஸ்ரீவாஸ், இன்னைக்கு வந்து எனக்கு கீர்த்தனத்துல வந்து உச்சாரிகளை அடைய முடியல. என்னால கிருஷ்ணனோட பிரேமத்தை உணர முடியல. சம்திங் ராங். இங்க ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ நடந்திருக்கீங்க. ஸ்ரீனிவாசோட மகாபிரபு, நீங்க இருக்கிற இடத்துல என்ன அமங்கலம், நீங்க இருக்கிற இடத்துல என்ன தவறு இருக்கு போகுது, நீங்க இருக்கிற இடத்துல ஒண்ணுமே எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஆப்வியஸ், எவ்ரிதிங் ஃபைன், குட், நதிங் எல்ஸ். இங்க வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. இங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க கீர்த்தனம் கண்டினியூ பண்ணுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க எந்த துக்கமோ சோகமோ நடக்கல. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சோ நீங்க சந்தோஷமா கீர்த்தனம் பண்ணுங்க. சோ மகாபிரபு திரும்ப கண்டினியூ பண்றாரு. கண்டினியூ பண்ணி கீர்த்தனம் பாடிட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. திரும்பி ஸ்டாப் பண்ணு. நோ ஸ்ரீவா, சம்திங் ராங். இங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்னால கிருஷ்ண நாமத்தோட ருசியை அனுபவிக்க முடியல, என்னால பிரேமத்தை அனுபவிக்க முடியல, சம்திங் ராங். ஸ்ரீவாசாக்கர் மறுத்துட்டே இருக்காரு. பக்தர்கள் எல்லாம் மகாபிரபு இவ்வளவு கேட்கிறாரு, சொல்லலைன்னா வருத்தப்பட்டுவாரு, நம்ம சொல்லிடணும். மகாபிரபு கேட்டு சொல்றது அபராதம் ஆயிடும். மகாபிரபு நாங்க சொல்றோம், இல்ல விடுங்க, ஒண்ணு இல்ல, இருங்க ஸ்ரீவாசாக்கர் இருங்க, நாங்க சொல்றோம், மகாபிரபு ஸ்ரீவாசருடைய பையன் இறந்து விட்டா. மகாபிரபு கடலுக்கு, ஸ்ரீவாஸ் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? உங்க பையன் இறந்து போயிட்டா. இது எவ்வளவு துக்கமான விஷயம், எவ்வளவு பெரிய இழப்பு. இதே என்கிட்ட மறைச்சிங்க. ஸ்ரீவாசன் மகாபிரபு, அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு போயிடுது. அது இந்த வீட்டுல இருந்து போயிருக்கு. அது உங்களை தரிசனம் பண்ணிருக்கு. அந்த ஆன்மா நற்கதி அடைஞ்சிருக்கும். நான் எதுக்காக கவலைப்படணும்? என்னுடைய ஒரே நோக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுதான். நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஆனந்தமா பரவசமா கீர்த்தனம் பண்ணி நடனமாகணும். அது மூலமா எல்லாரும் பேரானந்தம் அடையணும். உங்களுடைய சந்தோஷம், என்னுடைய சுக துக்கம் எனக்கு பெருசு இல்ல மகாபிரபு. எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம், உங்களை திருப்திப்படுத்துறதுதான் முக்கியம் அப்படின்னு மகாபிரபு சொல்ற. மகாபிரபு ஸ்ரீவாசரை கட்டி தள்ளிக்கிறார். எங்க அந்த குழந்தை? அந்த பாடி எடுத்துனாங்க. அந்த ரூம்ல இருந்து குழந்தையோட பாடி எடுத்து மகாபிரபு இருக்கிறார். மகாபிரபு கேட்கிறாரு, ஏய், நீ ஏன் ஸ்ரீவாசரை விட்டு விட்டு போன? அந்த ஆத்மா கிட்ட பேசுற சேத்தன் மகாபிரபு. இந்த ஸ்ரீவாசர வீட்டுல இருந்த அந்த பையன் பேசுறாரு. அந்த ஆத்மா பகவான் பேசு, ஓ மகாபிரபு,
நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிறவி எடுத்திருக்கேன். ஆனா இந்த பிறவி நான் ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். காரணம் நான் ஸ்ரீவாசாத்துல பையனா வந்தது. ஒரு சுத்த பக்தனுக்கு மகனா பிறந்து நான் செஞ்ச பாக்கியம். ரெண்டாவது எனக்கு உங்களுடைய சங்கம் கிடைச்சது. நான் உங்களுடைய கீர்த்தனை பார்க்க முடிஞ்சது. எனக்கு அது பெரிய பாக்கியம். சரி, இந்த முறை நான் ரொம்ப சந்தோஷமா இந்த உள்ள விட்டு போறேன். ஏன்னா நான் உங்களுடைய லீலைகளை பார்த்ததுனாலையும் கேட்டதுனாலையும் சீவாசாவை மகனா பிறந்தனாலையும் என் வாழ்க்கை பிறகு பயன் அடைஞ்சிட்டேன். இப்ப நான் சந்தோஷமா இந்த உள்ள விட்டு போறேன். எனக்கு ஒரு கவலை இல்லை. ஐ ஹாப்பி விட்டு அப்படின்னு ஆத்மா வந்து சைத்தன்யா போய் பிரார்த்தனை போயிட்டு மகாபிரபு ஸ்ரீவாசாவுடைய அந்த பையனை வந்து கோலோகத்தான் பிடிச்சிருச்சு. ஸ்ரீவாசாவை கட்டி பிடிச்சிட்டு மகாபிரபு சொல்றாரு, ஸ்ரீவாஸ் அந்த பையன் போனா என்ன, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நித்யானந்த பிரபு 2 பையன் இருக்கேன் உங்களுக்கு. நான் இருக்கேன், நித்யானந்த பிரபு இருக்காரு, நாங்க 2 பேரும் உங்க பசங்க. ஸ்ரீவாசாவோட கண்ணுகள் அப்படி கழிவு. சோ அப்படி ஒரு ஒரு பக்தி, அதாவது எந்த மாதிரி பக்தி, கன்யாபிலட்சணம் ஞான கர்மானாமித்தம் அனுகூலேன கிருஷ்ணாமசீலனம் பக்தி உத்தமான பக்தி. அகைதுக்கி அப்பிரதிகதா, எந்த உள்நோக்கம் இல்லாத பக்தி, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி, சுத்த பக்தி. அது ஸ்ரீவாசா. சம்டைம்ஸ் ஸ்ரீவாசாவை கிரிட்டிசைஸ் பண்றவங்க உண்டு, அவங்க மேல பொறாமையினால. சப்பால் கோபால் தெரிஞ்ச சப்பால் கோபால். சப்பால் கோபால் அவருக்கு ஸ்ரீவாஸ் மேல பொறாமை. எல்லாரும் ஸ்ரீவாஸ் வீட்டுல நாமசங்கீர்த்தனம் பண்றாங்க, அவருக்கு அன்பா இருக்காங்க, போய் பிரசாதம் சாப்பிடுறாங்க. இந்த சப்பால் கோபால் என்ன பண்ணாரு, ஒரு நாள் இந்த காளி பூஜை பண்ற பொருள் எல்லாம் கொண்டு ஸ்ரீவாச வீட்டு முன்னாடி போட்டார். காளி பூஜை தன்னுடைய பொருட்கள், அந்த மாமிச பிண்டங்கள்லாம் கொண்டுட்டு பூஜை வீட்டு முன்னாடி போட்டு அடுத்த நாள் காலையில எல்லா மக்களையும் கூப்பிட்டார். ஓ நம்பி வாசிகளே வாங்க, இந்த ஸ்ரீவாஸ் நடிக்கிறார் வைஷ்ணவர் மாதிரி, வைஷ்ணவர் கிடையாது, ஏமாத்துறாரு. இவர் பாருங்க வெளியில துடைப்பு போட்டுட்டு வைஷ்ணவர் மாதிரி இருக்காரு, ஆனா உள்ளுக்குள்ள காளி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. காளிக்கு பலி கொடுக்குறாரு, காளி பூஜை பண்ணாரு, நடிக்காதீங்க, ஏமாத்துறாரு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ஸ்ரீவாஸ் பெரும் குற்றம் செய்யற சப்பால் கோபால். ஸ்ரீவாஸ் பொறாமையினால சப்பால் கோபால் என்ன பண்ணாரு, ஸ்ரீவாஸ் வைஷ்ணவர் இல்ல, அவர் சாத்தா, அவர் துர்க்கைய வழி பண்றவரு, காளி பூஜை பண்றவரு, நம்பாதீங்க, ஏமாத்துட்டார். ஸ்ரீவாஸ் வெரி ஹம்பிள். ஸ்ரீவாஸ் ரொம்ப பணிவான பக்தர். அவரை எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்ல, இதுக்கு எதிர்மனை ஆக்கவும் இல்ல, தன்னுடைய செயலை நியாயப்படுத்தவும் இல்ல, அவர் மௌனமா இருக்கு. ஆனா இப்பேற்பட்ட அபராதம் செய்ததுனால, ஸ்ரீவாஸ்தவருடைய தாமரை திருப்பாதத்துக்கு அபராதம் செய்ததுனால அந்த சப்பால் கோபால் உடம்புலாம் குஷ்டம், உடம்புலாம் குஷ்டம் வந்து அழுகி சீல் வழி. சப்பால் கோபால ஓராடி செய்தி மகாபிரபு என்னை காப்பாற்றுங்க, என்னை எப்படியும் அந்த நோயிலிருந்து விடுவிச்சுங்க. மகாபிரபு சொல்றாரு, உனக்கு மருந்தே கிடையாது, நீ இந்த நோயை தீராது அனுபவிச்சுதான். ஏன்னா நீ வந்து ஒரு சுத்த பக்தருக்கு அபராதம். ஸ்ரீவாஸ்தவராவுக்கு நீ அபராதம் செய்ததால் அவருக்கு மன்னிப்பே கிடையாது, போய் நிற்கிறது. சப்பால் கோபால குஷ்டம் வந்து உடம்பெல்லாம் அழுகி சீல் வலிஞ்சு புழுவெல்லாம் வந்து நவதீபத்துல ஒரு கிருச்சிக்காரனை போல சுத்தி தவறை உணர்ந்து அழக குற்றம் செஞ்சுட்டேன், ஸ்ரீவாஸ்தவருடைய பாதத்துக்கு தாமரை பாதத்துக்கு ஏற்பட்டு நான் குற்றம் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு அவர் அழக. ஸ்ரீவாஸ்தவருடைய தாமரை பாதத்தை பிடிச்சு கொண்டு அழக, ஓ ஸ்ரீவாஸ்தவருடைய மன்னிங்க, நான் பெரும் குற்றம் செஞ்சுட்டேன். ஸ்ரீவாஸ்தவர் அப்படி நீங்க என்ன பெரிய குற்றம் செஞ்சீங்க, நான் அது குற்றமாவே நினைக்கல. தட் இஸ் கேரக்டர் வைஷ்ணவா. ஒரு வைஷ்ணவருடைய உண்மையான குணம் என்னன்னா, அவர் வந்து தவறு செஞ்சவங்கள மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மறந்து அவங்க செய்த குற்றங்களை மன்னித்து விடுவது மட்டுமல்ல, மறந்தே விடுவது. ஸ்ரீவாஸ்தவர் சொல்றாரு, சப்பால் கோபால் நீங்க அப்படி ஒன்றும் பெரிய குற்றம் செய்ய என்ன செஞ்சுட்டீங்க. இதை கேட்டு ஸ்ரீவாஸ்தவர் சொல்றது கேட்டு சப்பால் கோபால் வெறும் அழகு. இப்பேற்பட்ட ஒரு சுத்தபக்தருக்கு நான் அபராதம் பண்ணியிருக்கேன், இப்பேற்பட்ட ஒரு பக்தருக்கு நான் அபராதம் செஞ்சேன் அழகு. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு புளியா கிராமத்துக்கு வந்த போது சன்னியாசம் எடுத்துட்டு வர சைத்தன்ய மகாபிரபு. அப்போ கப்பல் கோபால் போய் பிரார்த்தனை பண்றாரு, மகாபிரபு என்ன மன்னிச்சிங்க, என்ன நீங்க ஏத்துக்கங்க. எப்போ சப்பால் கோபாலா ஸ்ரீவாசனுடைய பாடல்களை வந்து மன்னிப்பு கேட்டாரோ அப்போ பகவான் சைத்தன்ய ஒரு மன்னிக்க ஆரம்பிச்சு. இல்லாட்டி அந்த வைஷ்ணவ அபராதம் பண்ற பக்தர் ஒரு நாள் பகவான் மன்னிக்க மாட்டேன். அந்த பக்தர் வேணா மன்னிச்சு விடலாம், சரி போட்டு தெரியாம பண்றாங்க, ஆனா பகவான் மன்னிக்க மாட்டேன். வெரி டேஞ்சர், வெரி டேஞ்சர். அதனால ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல எண்ணற்ற லீலைகள் நாம செஞ்சிருக்கணும்.
சைதன்யாவுடைய லீலைகள், மகா பிரகாஷ் லீலை. சைதன்ய மகாபுரு ஒரு நாள் ஸ்ரீவாஸ்தவ பூஜை மண்டபத்துல உட்கார்ந்துட்டு அங்க வர வைணவர்களுக்கெல்லாம் அந்த பக்தர்கள் தன் சகாக்கள் சுயநலமற்ற தன்னலமற்ற எளிமையான பணிவான பக்தர்கள் அவங்க விரும்புறதெல்லாம் பூர்த்தி பண்ண ஒருத்தருக்கு பகவான் கிருஷ்ணராக ராமராக எந்தெந்த மாதிரிலாம் அவங்க தரிசனம் கொடுப்பாங்களோ அதுக்குள்ள பகவான் தரிசனம் கொடுத்தாரு சைத்தன்ய மகாபுரு. அந்த ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபுரு தான் முழுமுதற் கடவுளுக்கு பிரகடனம் செய்தார். எப்பவுமே சைத்தன்ய மகாபுரு தன்னை பக்தனாதான் கருதுவார். யாராவது வந்து நீங்க முழுமுதற் கடவுள் சொன்னா அவர் காது பிடிச்சி ஓடிவாரு. விஷ்ணு 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 சொல்லி ஓடி. ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் தன்னுடைய சுயநலமற்ற தன்னலமற்ற பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காக அவங்க விரும்பிய ரூபத்துல தரிசனம் கொடுத்தாரு சைத்தன்ய மகாபுரு. ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு உயிர்வாளிகளும் சைத்தன்யாவுக்கு பிரியமான பக்தர்கள், சைத்தன்யாவுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க. ஸ்ரீவாஸ்தவரை யாரெல்லாம் சம்மதப்பட்டுட்டாங்களோ அவங்களுக்கே சைத்தன்ய மகாபுரு கிருஷ்ண பிரேமம் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாஸ்தவரை பத்தி சொல்லுறேன். ஸ்ரீவாஸ்தவரா சைத்தன்ய மகாபுரு உயிரும் ஆத்மா, மகாபுருக்கு உயிர் ஆத்மா ஸ்ரீவாஸ்தவ. அது மாதிரி ஸ்ரீவாஸ்தவரோட உயிர் ஆத்மா சைத்தன்ய மகாபுரு. எப்படி ஸ்ரீவாஸ்தவர் இந்த பூமியில வந்து எப்படி நம்ம வந்து பகவான் மேல சுத்த பக்தி செய்யணும், கலங்கம் இல்லாத பக்தி எப்படி செய்வது, எப்படி அவருடைய சேவையில் ஈடுபடுறது, எப்படி அவரை சந்தோஷப்படுறது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கு. வேற எந்த ஒரு இது கிடையாது. தன்னுடைய சேவையில பக்தியில சுயநலம் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, கண்டிஷன் கிடையாது. அன்கண்டிஷனல் டிவோர்சஸ் ரைட்ஸ். கண்டிஷன் போடல பக்தி, அன்கண்டிஷனல் டிவோர்சஸ் ரைட்ஸ். கண்டிஷன் இல்லாத பக்தி, சுத்த பக்தி, பியூர் டிவோஷன். ஸ்ரீவாஸ்தவரா நாடு முடிய இந்த பூமியில வந்து சைத்தன்யாவுடைய சேவையில எப்படி நம்ம பகவானாவுக்கு உச்சரிக்கணும், எப்படி பகவானையும் நம்பி இருக்கணும், எப்படி பகவான் அன்பு செய்யணும், எப்படி தூய பக்தி செய்யறதுலாம் கற்றுக்கணும். அதனால நம்ம ஸ்ரீவாஸ்தவரை பார்க்கணும். ஓ ஸ்ரீவாஸ்தவரே, எங்களுக்கு அந்த அனுகிரகம் பண்ணுங்க, நாங்களும் சுத்த பக்தராகணும், பகவான் நமக்கு ருச்சி வரணும், பாகவதம் படிக்கிறத ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவர்கிட்ட குற்றம் காணக்கூடாது, குறை கண்டுபிடிக்கூடாது, அபராதம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், நான் கிருஷ்ண பிரேமம் அடையணும், நான் சைத்தன்யாவுடைய தாமரை திருப்பாதத்தை அடையணும், அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஜெய் ஸ்ரீவாஸ்தவ திவானவசௌகி ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்